வணக்கம். நம்ம திருக்கோயிலில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி 48,000 வென்றிருக்காரு. அதை பற்றின வீடியோ அவர் எப்படி எக்ஸாம் எழுதினாரு, எப்படி 48,000 வென்றாரு அப்படின்றத வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. 8வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு NMMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டோமா அப்படின்னா 4 வருஷத்துக்கு 12,000 வீதம் 12th முடிக்கிற வரையும் 48,000 ரூபாய் பணம் உதவித்தொகையாக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம திருக்கோயிலூர் பகுதியில் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பக்தவச்சலம் என்ற 8ஆம் வகுப்பு மாணவர் நம்ம கூட இருக்காரு. அவர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். நீங்கள் எப்படி இந்த எக்ஸாம் பற்றி யார் உங்களுக்கு சொன்னது ஃபர்ஸ்ட்டு? இந்த எக்ஸாம் பற்றி ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்னோட கசின் ஒருத்தவர் என் கிளாஸ்லேயே தான் படிக்கிறாரு. அவர் புக்கு வாங்கியிருந்தாரு. அவரோட புக்கு PDF எடுத்து என்னோட சிஸ்டர் டெய்லியும் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இந்த எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமே, எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? எந்த அளவுக்கு இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? டிஃபிகல்ட்டின்றது சொல்கிற அளவுக்கு அவ்வளோலாம் இல்லை. நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். சூப்பர். அது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பணம் இது மூலயமா கிடைக்கிற உதவித்தொகை உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? காலேஜ் போனால் அது சின்ன சின்ன புக்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது படிப்பு சம்மந்தமாக திங்ஸ் வாங்குறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, சூப்பர். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட சிஸ்டர்ஸ்க்கும், என்னோட டீச்சர்ஸ், என்னோட ஹெட்மாஸ்டர், என்னோட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். இப்போ உங்கள் ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்களே, இப்போ 6th 7th படிக்கிறவங்களுக்குலாம், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த எக்ஸாம் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் NMMS புக்கு வாங்கி தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்களோட ஸ்கூல் புக்ஸே நீங்கள் அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து படித்தாங்கன்னா அவங்க பாஸ் ஆகலாம். புக்கே தேவையில்ல, NMMS புக்கே. சூப்பர் சூப்பர். அப்போ இனி வரும் மாணவர்களும் இவரை நம்ம ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கடினமான சூழலில், ஏழ்மையான சூழலில் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த 9வதுலேருந்து 12வது வரைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகை கல்லூரியில் சேரும்பொழுது தம்பி சொன்ன மாதிரி ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். தம்பி வாழ்த்துக்கள், மிகப்பெரிய ஆளாக வரணும். என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் 12th முடிச்சுட்டு? நான் 12th முடிச்சுட்டு IIT காலேஜில் BTech படிக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர், வாழ்த்துக்கள். எங்களுடைய திருக்கோயிலூர் நகரம் சேனல் சார்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு முதல் படிக்கட்டு. நிச்சயமாக நீங்கள் IITயில் ஒரு மிகப்பெரிய அளவில் வருவதற்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இன்றி இந்த எக்ஸாமில் நான் இப்போ பாஸ் ஆனதுனால இப்போ கள்ளக்குறிச்சியில் டிஸ்ட்ரிக்ட் மாடல் கவர்மெண்ட் ஸ்கூல்ன்ற ஸ்கூலில் ஹாஸ்டலில் எனக்கு என்னை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. மாடர்ன் ஸ்கூலில், கவர்மெண்ட் மாடர்ன் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில். ஓ, அப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்? எஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நம்ம திருக்கோயிலூர் பகுதி மாணவர்களுக்கு பக்தவச்சலம் நிச்சயமாக ஒரு முன் உதாரணமாக இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் பேசுனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விரைவில் ஒரு மிகப்பெரிய நபரை நாங்கள் உங்களை சமூகத்தில் பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ.